ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தோம்னா மே 21க்கான கரண்ட் அஃபேர்ஸ். ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தோம்னா 1892 நீலகிரி மாநாட்டு தீர்மானத்திலேயே எந்த சமூக சீர்திருத்தவாதி இடஒதுக்கீடு கோரிக்கையை முன்வைத்தார்? அயோத்திதாசர் அவங்க தான் முன் வச்சிருப்பாங்க. ஏன் இப்போ இவரை பற்றி பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தோம்னா அவருடைய 181வது பிறந்த நாள் வந்து அனுசரிக்கப்பட்டது. அவருடைய பிறந்த தினம் மே 20, 1845 சென்னையில் உள்ள 1000 விளக்கு பகுதியில் தான் வந்து பிறந்திருப்பார். அவருடைய மறைவு வந்து 1914 1845 1914 வரைக்கும் தான் அவருடைய காலம். இவர் சென்னையில் 1000 விளக்கு பகுதியில் பிறந்திருப்பார். இவருடைய இயற்பெயர் வந்து பார்த்தோம்னா காத்தவராயன் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் தன்னுடைய ஆசிரியர் மீது கொண்ட பற்றின் காரணமாக அயோத்திதாசர் அப்படின்ட்டு பெயர் மாற்றம் பண்ணியிருப்பார். தென்னிந்தியாவினுடைய சமூக சீர்திருத்தங்களினுடைய தந்தை என்று அறியப்படுபவர் அயோத்திதாசர் தான். பெரியாரே வந்து ஒரு இடத்துல சொல்லியிருப்பார், என்னுடைய சமூக சீர்திருத்தங்களுக்கு வந்து முன்னோடி வந்து யார் அப்படின்னு பார்த்தோம்னா அயோத்திதாச பண்டிதரும் தங்கவயல் அப்பாதுரையாரும் தான் அப்படின்ட்டு சொல்லியிருப்பாங்க. அடுத்து அயோத்திதாசர் வந்து சமூக சீர்திருத்தவாதி மட்டுமல்லாமல் சாதி எதிர்ப்பு போராளி, சித்த மருத்துவர் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. திருவிக்காவினுடைய குடும்ப மருத்துவர் என்று அயோத்திதாசர் அப்படின்ட்டு திருவிக்காவுடைய நாட்குறிப்பில் வந்து அவர் குறிப்பிட்டிருக்கதா வந்து சொல்லுவாங்க அயோத்திதாசரை பற்றி. அயோத்திதாசர் வந்து 1885 வந்து திராவிட பாண்டியன் அப்படின்ற ஒரு இயக்கத்தை வந்து தொடங்கியிருப்பார். அதே மாதிரி வந்து பார்த்தோம்னா 1907 ஒரு பைசா தமிழன் அப்படின்றத வந்து தொடங்கியிருப்பார். 1875 அத்வைதானந்தா சபா அப்படின்றது ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக வந்து தொடங்கியிருப்பார். 1908 சாக்கிய பௌத்த சங்கம் வந்து தொடங்கியிருப்பார். 1875 அத்வைதானந்தா சபா, 1907 ஒரு பைசா தமிழன், 1908 சாக்கிய பௌத்த சங்கம். பௌத்த மதத்துக்கு வந்து இவர் முக்கியத்துவம் கொடுத்திருப்பாரு. பௌத்தம் சார்ந்த நிறைய நூல்கள் எல்லாம் வந்து எழுதியிருப்பாரு. அடுத்து பார்த்தோம்னா 22 டிகிரி ஹாலோ என்றால் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா தென்காசியில் வந்து பார்த்தோம்னா ஒரு சூரியனை அதை சுற்றி வானவில் போன்று ஒரு தோற்றம் அளிச்சிருக்கு. அது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா சயின்ஸ் வைஸ் பார்த்தோம்னா 22 டிகிரி ஹாலோ அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அப்படின்னா என்ன அப்படின்னா சுமார் 20,000 அடி உயரத்தில் சிரோஸ்டாசஸ் போன்ற பனிப்படிகங்களாக மெல்லிய மேகங்கள் வந்து இருக்கும். சிரோஸ்டாட்டஸ் போன்ற பனிப்படிகங்களாக மெல்லிய மேகங்கள்லாம் இருக்கும். சூரிய ஒளி இந்த பனிப்படிகங்களின் வழியே செல்லும் போது ஒளி விலகல் மற்றும் ஒளி பிரதிபலிப்பு அடைகிறது. பனிப்படிகங்கள் வழியாக ஒளி செல்லும் போது ஒளி 22 டிகிரி கோணத்தில் வளைந்து பிரிகிறது. இதனால் சூரியனை சுற்றி ஒளிவட்டம் உருவாகிறது. இந்நிகழ்வு 22 டிகிரி ஹாலோ எனப்படும். சில நேரங்களில் சூரிய ஒளி பனிப்படிகங்களில் சிதறி ஒளிவட்டம் வானவில் போன்று தோன்றும். ஆக்சுவலாக ஃபர்ஸ்ட் வந்து அது ஒளிவட்டம் மாதிரி தெரியும். அதுக்கப்புறமா வந்து அந்த சூரிய ஒளி பனிப்படிகங்கள்ல சிதறி அந்த ஒளிவட்டமே வந்து ரெயின்போ மாதிரி ஒரு காட்சி அளிக்கும். அதுதான் வந்து 22 டிகிரி ஹாலோ அப்படின்ட்டு சொல்லுவாங்க. சயின்ஸ் அண்ட் டெக் ரிலேட்டடாக இது கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால நம்ம எல்லா விஷயத்தையும் பார்க்குறோம். அடுத்து பார்த்தோம்னா சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படையின் ஐஜியாக நியமிக்கப்பட்டுள்ளவர் யார்? பவானீஸ்வரி அப்படின்றவங்க தான் சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படையினுடைய ஐஜியாக நியமிக்கப்பட்டிருக்காங்க. உலகினுடைய மிக வெப்பமான நகரம் எது அப்படின்னு பார்த்தோம்னா உத்தரப்பிரதேசத்தினுடைய பாண்டா நகரம் தான் வந்து உலகினுடைய மிக வெப்பமான நகரம். உலகத்திலேயே மிக வெப்பமான நகரம்னா உத்தரப்பிரதேசத்தினுடைய பாண்டா. பகல் நேர வெப்பநிலை எவ்வளவா இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா 47.6 டிகிரி செல்சியஸ் அப்படின்ற ஒரு உச்ச வெப்பநிலையாக இருக்கிறது. அடுத்து ஒரு ஐபிஎல் தொடரில் குறைந்த வயதில் 500 மற்றும் அதற்கு அதிகமான ரன்களை குவித்த முதல் இளம் வீரர் என்ற சாதனையை படைத்தவர் யார்? வைபவ் சூரியவன்ஷி அப்படின்றவங்க தான் படைச்சிருக்காங்க. இவர் ராஜஸ்தான் ராயல்ஸ் அணியை சேர்ந்தவர். ஒரு ஐபிஎல் தொடரில் 500 அல்லது அதற்கு அதிகமான ரன்களை குவித்தவர்கள் பட்டியலில் அதிகமான ஸ்ட்ரைக் ரேட்டை 236.3 ஸ்ட்ரைக் ரேட்டை வைபவ் சூரியவன்ஷி வைத்துள்ளார். மேலும் ஒரு ஐபிஎல் தொடரில் அதிக சிக்சர்கள் விளாசியவர்கள் வரிசையில் 2வது இடம். இந்த ஆண்டில் இதுவரை அவர் 53 சிக்சர்கள் வந்து விளாசியிருக்காரு. இந்த பட்டியலில் கிறிஸ் கெயில் முதலிடத்தில் உள்ளார். அவர் 2012 சீசன்ல 59 சிக்சர்களை வந்து அடிச்சிருக்காரு. அடுத்து பார்த்தோம்னா உணவு பாதுகாப்பு, நிலையான விவசாயம் மற்றும் ஊரக வளர்ச்சி ஆகியவற்றில் ஆற்றிய பங்களிப்பை பாராட்டும் வகையில் பிரதமர் மோடிக்கு ஐநா சபையின் உணவு மற்றும் வேளாண்மை அமைப்பு மதிப்புமிக்க எந்த பதக்கத்தை வழங்கியது? அக்ரிகோலா பதக்கம் அப்படின்ற ஒரு மதிப்புமிக்க பதக்கத்தை தான் வந்து ஐநா சபையினுடைய உணவு மற்றும் வேளாண்மை அமைப்பு வந்து பிரதமர் மோடிக்கு வந்து இந்த பதக்கத்தை வந்து கொடுத்துருக்காங்க. FAOவினுடைய தலைமையகம் வந்து பார்த்தோம்னா ரோம்ல இருக்கு. அடுத்து மேற்கு ஆசிய போர் பதட்ட
பதற்றத்தால் ஏற்பட்டுள்ள பொருளாதார பாதிப்புகளை சுட்டிக்காட்டி இந்தியாவின் 2026ஆம் ஆண்டுக்கான பொருளாதார வளர்ச்சி மதிப்பீட்டை ஐக்கிய நாடுகள் சபை எத்தனை சதவீதமாக குறைத்துள்ளது? 6.4% குறைச்சிருக்கு. இதுக்கு முன்னாடி 6.6% இருக்கும்னு தெரிவிச்சிருந்தாங்க. தற்போது அதை ஜிடிபி மதிப்பீட்டை 6.4% குறைச்சிருக்காங்க. அடுத்து பார்த்தோம்னா 2029ஆம் ஆண்டுக்குள் இத்தாலி, இந்தியா இடையே எத்தனை பில்லியன் யூரோ அளவுக்கு வர்த்தக இலக்கை அடைய இலக்கு நிர்ணயித்துள்ளது அப்படின்னு பார்த்தோம்னா 20 பில்லியன் யூரோ அப்படின்ற அளவுக்கு இத்தாலி, இந்தியா இடையே இலக்கை அடையணும் 2029க்குள்ள அப்படின்ட்டு சொல்லி இந்த ஒப்பந்தத்தை தான் மேற்கொண்டிருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.